இறந்த மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா. கட் அவுட்டிற்கு மாலையிட்டு அழுத தாய். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் கூலி உழைப்பாளி பாலகிருஷ்ணன் மற்றும் ராகு தம்பதி. தங்களுக்கு பிறந்த ஒரே பெண் குழந்தையை பிறந்த நாள் முதலே கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்துள்ளனர். முதல் குழந்தை என்றாலே செல்லம் அதிகமாக கொடுப்பார்கள். அதுவும் ஒரே குழந்தையாகிவிட்டால் அதற்கு காட்டும் அன்பும் பாசமும் எதற்கும் ஈடாகாது. அப்படிதான் தங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பாண்டிச்செல்வி என்று பெயர் வைத்து ஆசையாக வளர்த்து வந்தது பாலகிருஷ்ணன் ராகு தம்பதி. சிறு வயதுதான் என்றாலும் பாண்டிச்செல்விக்கோ அலங்காரம் என்றாலே அலாதி பிரியமாக இருந்துள்ளது. தினமும் பள்ளி சென்று வந்த பிறகு பெரிய பெண்ணை போன்று சேலை கட்டி பூ வைத்து மகிழ்ந்து வந்துள்ளார் பாண்டிச்செல்வி. தனது பெற்றோர் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு அழைத்துச் செல்லும் போதெல்லாம் நல்ல அலங்காரத்தோடு சென்று வந்துள்ளார். அப்படி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு பூப்புனித நீராட்டு விழாவிற்கு செல்லும் போதெல்லாம் தான் பூ பெய்ததும் இப்படி பிரம்மாண்டமாக விழா நடத்த வேண்டும் என்று தாயிடம் கூறி வந்துள்ளார் பாண்டிச்செல்வி. ஒரே மகள் என்பதால் பாண்டிச்செல்வி கேட்பதையெல்லாம் செய்து வந்துள்ளார் ராகு. பிறந்த நாள் வந்துவிட்டாலே திருவிழா போன்று பிரம்மாண்டமாக கொண்டாடியுள்ளனர். இப்படியாக மிகவும் மகிழ்ச்சியாக சென்ற வாழ்க்கை பயணத்தில்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேரிடி ஒன்று விழுந்தது. ஆம், 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பாண்டிச்செல்வி உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். தங்களுக்கு இருந்த ஒரே மகளின் மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் இருந்த தம்பதி மகள் தன்னுடனேயே இருப்பதாக நினைத்து வாழ்ந்து வருகின்றனர். இப்போது பாண்டிச்செல்வி உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு 14 வயது ஆகியிருக்கும். இந்த சமயத்தில் பூ பெய்திருப்பார் என்று எண்ணிய தம்பதி மகளுக்கு பூப்புனித விழா நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். பாண்டிச்செல்வி உயிரோடு இருந்திருந்தால் எப்படி விழா நடத்தியிருப்பார்களோ அதே போல பத்திரிகை அடித்து உறவினர்களை அழைத்து பட்டு சேலை, கட் அவுட், சீர்தட்டு வரிசை என அனைத்தையும் ஏற்பாடு செய்துள்ளனர். தனியார் கல்யாண மண்டபத்தில் மகளின் கட் அவுட்டை ஏற்பாடு செய்து அதற்கு நகை, மலர், மாலைகளை அணிவித்து பூப்புனித விழா கொண்டாடியுள்ளார் பாண்டிச்செல்வியின் தாய். மகளின் காலடியில் அவர் பயன்படுத்திய கொலுசு உள்ளிட்டவைகளையும் உறவினர்கள் கொண்டு வந்த பட்டுச்சேலை, நகை, சீர்வரிசை உள்ளிட்டவைகளும் பரப்பி வைக்கப்பட்டன. விழாவின் போது பாண்டிச்செல்வியின் கட் அவுட்டுடன் சேர்ந்து அனைவரும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். ராகுவிற்கும் மகள் பாண்டிச்செல்விக்கும் என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணே நவமணியே உன்னை காணாத நெஞ்சு என்ற பாடல் அதிகம் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி தாயும் மகளும் அந்த பாடலை பாடுவது வழக்கமாகவும் இருந்து வந்துள்ளது. தினசரி இரவிலும் அந்த பாடலை பாடிய பிறகுதான் பாண்டிச்செல்வி தூங்க செல்வாராம். துரதிருஷ்டவசமாக அந்த பாடல் அவரது வாழ்க்கையில் உண்மையாகி போனதுதான் சோகமாக இருக்கிறது. இந்நிலையில் இறந்த மகளின் பூப்புனித விழாவின் போது பாண்டிச்செல்வியை நினைத்து தாய் ராகு அந்த பாடலை பாடியது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது.